அதே அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே இந்த காய் என்ன காய்னு எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க, நான் அதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இது உண்மையாகவே கருணக்கிழங்காக தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் கட் பண்ணும்போது நமக்கு அந்த நமச்சல் இருக்கணும் இல்லையா, அது இல்லை. சேப்பக்கிழங்கு கட் பண்ணால் எப்படி வழவழப்பு இருப்போம் அந்த மாதிரி இருக்குது. இது ஒடியாவில் தேசிய அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கருணக்கிழங்கோட அந்த செடி எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் நான் கண்டிப்பாக இது கருணக்கிழங்கு தானா அப்படின்னு என்னால் சொல்ல முடியலை. ஆனால் கருணக்கிழங்குன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அது கையில் ஒட்டுறது வேறு மாதிரி இருக்கும். இது வழவழப்பாக இருக்குது. அதாவது நம்ம சேப்பக்கிழங்கை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது என்ன காய்னா எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தெரியவே மாட்டேங்குது. இது தேசிய ஆலு அப்படின்னு சொல்கிறாங்க ஒடியாவில். தேசிய ஆலுனா ரவுண்டாக பெருசாக வரலை. அதோட அந்த தோலும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் ஒரு சேப்பக்கிழங்கே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. உள்ளுக்குள்ளே கட் பண்ண அப்புறமா நம்ம கருணக்கிழங்கு கட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஸ் தாங்க. இந்த காயோட பேர் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒடிஷாவில் தேசிய ஆலுன்னு சொல்கிறாங்க. தமிழில் இந்த காய் நான் பார்க்கல. ஆனால் கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் சக்கரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் எனக்கு தெரியும். ஆனால் இது ஒன்று மட்டும் எனக்கு என்னன்னு தெரியலைங்க. ஆனால் ஒருவேளை கருணக்கிழங்கு தானா, இல்லை கருணக்கிழங்கு மாதிரி இன்னொரு காய் இருக்கா அப்படின்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் இது வேகிறதுக்குமே ரொம்ப டைம் எடுக்குதுங்க. ஒடிஷாவில் டால்மாவில் தான் இதை மோஸ்ட்லி போட்டு சமைச்சிடுவாங்க. ஆனால் டால்மாவில் போட்டு சமைச்சா டால்மா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டால்மாலையும் மோஸ்ட்லி நிறைய ரெசிபீஸ்லாம் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். ஆனால் முதல் முறையாக அன்றைக்கி வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சாப்பாடு கூட கொடுத்துருந்தாங்க, நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழம்புல இதை நான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு பன்னீர்னு நினச்சி தான் சாப்பிட ஆரம்பித்தேன். குழம்புல பன்னீரும் போட்டிருந்தாங்க. இதுவும் பன்னீர் தான் போல் அப்படின்னா பன்னீருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது நம்ம அந்த சோன் பப்படியை உடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லேயராக வருது. இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கன்ஃபியூஸ்லேயே இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் இது தேசிய ஆலு அப்படின்னு சொன்னாங்க. தேசிய ஆலுவா அது மாதிரி எண்ணெயில் பொரிச்சா இப்படியா இருக்கும் அப்படின்னா ஆமாம். ஆனால் அது வழவழப்பாலாம் இருக்கும். டால்மாவில் போடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலையோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆக்சுவலி அவருக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் ஒடிஷாவில் தெரியாது. அவர் சென்னையிலேயே ரொம்ப நாளாக வந்திருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. சின்ன வயசுலேருந்து அவருக்கு பார்த்த அந்த காய்கறிகள் அதெல்லாம் தெரியும். ஆனால் எப்படியெல்லாம் சமைப்பாங்க அந்த சமையல் பற்றியெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா +2 படிக்கிற வரைக்கும் அவருக்கு வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது வெளியூருக்கு வந்த அப்புறம், சென்னைக்கு வந்த அப்புறம் தான் எப்பயாச்சும் ஒரு சில டைமில் சமைப்பார். அப்போ அவருக்கு தெரியும் இந்த காய் இது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் அவருக்கு மோஸ்ட்லி தெரியும். ஒடிஷாவில் முக்கால்வாசி தெரியும். ஒரு சிலது தெரியாமல் இருக்கும். அதனால் நான் கேட்டதுக்கு இல்லை எனக்கு தெரியும் இது தேசியால் தான் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அது பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது. கருணக்கிழங்கோட தோல் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கும் இல்லையா. இது பாருங்களேன் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. நான் இதை கட் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும். நான் லைட்டாக ஒரே ஒரு இடத்துல கட் பண்ணி காமிக்கிறேன். இது தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இது செடி மாதிரி இருக்குது, அதாவது கொடி மாதிரி போகுது. மரத்து பக்கத்தில் வச்சுருவாங்க. அது அப்படியே கொடி மாதிரி வளர்ந்து அப்படியே வீட்டு மேலே பரவிடுது. ஒரு செடி ஒரு மரத்து மேலே வைக்கிறாங்கன்னா அந்த மரத்து மேலே பரவுது. ஜஸ்ட்டு ஒரே கொடி தான், ரொம்ப பெருசாலாம் ஃபுல்லாக பரவிட்டு வரல. ஜஸ்ட்டு கொஞ்சம் தான். பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். இவ்வளோ கொஞ்சோண்டு அப்படி மெல்லிஸாக தான் இருக்குது அந்த தோல். பாருங்கள், இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த காய்க்கும் அந்த தோலுக்கும் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு. ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்குது. கருணக்கிழங்குனா நமக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, கரகரப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ இந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த கழுவும் போது எப்படி இருக்குன்னா, எனக்கு சேப்பக்கிழங்கு நம்ம கட் பண்ணி போட்டு இப்போ ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், இது கட் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆகிடுது இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே கட் பண்ணும்போது வெள்ளையாக இருந்தது இல்லையா, கட் பண்ணி அதை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போடும்போதே அது கட் பண்ணும்போதே கலர் சேஞ்ச் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் தண்ணியில் போட்டேன், கழுவுன அப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பன்னீர் மாதிரி அந்த டேஸ்ட் எப்படி வரும்னா, அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இதை போடணும். எண்ணெய் கொஞ்சமாக இல்லைங்க, ஆக்சுவலாக கொஞ்சம் நிறையவே ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் நான் நிறைய பன்னீர் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. பப்பாளிக்காய், காலிஃப்ளவர், கோஸு, நிறைய காய்கறி வச்சு பன்னீர்லாம் போட்டிருக்கேன்.
அந்த மாதிரி தான் வந்து வறுக்கிற மாதிரி இது இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம பொரிச்சு எடுத்து செஞ்சுருப்போம். ஆனால் இது வந்து நல்லாவே அந்த எண்ணெயில் வறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே போட்டு சரி குழம்புக்கும் எப்படியும் எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அதையே வந்து இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயில் இதை பொரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப டைம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக. ஆனால் இன்னுமே ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வேக வச்சு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கலர் வந்து ஃபுல்லாக அந்த பொன்னிறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா சைடுமே அது வரணும். கொஞ்சம் அதிகமான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நான் வந்து கரெக்டாக குழம்புக்கும் இந்த வறுக்கிறதுக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயில் பொரிக்கும்போது இப்படி வந்து நமக்கு கலர் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகுது. ஆனால் டேஸ்ட்டு ஒர்த்துன்னு சொல்லலாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து டைம் எடுத்து இந்த குழம்பு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. இதை நீங்கள் பொரித்து வெளியே எடுத்த அப்புறமா பன்னீர் மசாலா வந்து செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செய்யணுன்னா கூட உங்கள் விருப்பம் போல் செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கழுவுனது வந்து கண்டிப்பாக 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவணுங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி இப்படி பொரிக்கணும். இப்போ பன்னீர் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே பன்னீர் மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் அப்படியே பன்னீர் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் முதல்ல அந்த காய் என்ன காயின்னு சொல்லி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கடைகளில் மோஸ்ட்லி நம்ம காய்கறி விற்கிற கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன காயின்னு கேட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். மோஸ்ட்லி வில்லேஜ் சைட்லலாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செடி வந்து கொடி மாதிரி இருக்கும். காய் வந்து பார்க்குறதுக்கு கருணக்கிழங்கு மாதிரி இருக்கும். ஆனால் கருணக்கிழங்கு இல்லை, தோல் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும். பாருங்கள் இப்படி எண்ணெயில் பொரிச்சு எடுத்த அப்புறமா அப்படியே சாஃப்ட்னஸ், அவ்வளோ சாஃப்ட்னஸ்ங்க. இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு குழம்பு நான் எப்பவும் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறேங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் குழம்பு செய்யுங்க. எப்போவும் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி. நான் வந்து இந்த மாதிரி வெங்காயம் வதக்கினோடனே அதில் மசாலாவை அரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் இந்த பன்னீர்லாம் போட்டு குழம்பு செஞ்சுட்டேன். ஜஸ்ட்டு கிரேவி மாதிரி லைட்டாக. இதை வந்து ஆல்ரெடி ஃபுட் மெனுவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பச்சை பட்டாணியும் போட்டேன். இதையும் போட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். வறுக்கிற வரைக்கும் தான் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். அப்படியே வெளியே எடுத்துகிட்டு கூட பெப்பர் மட்டுமே போட்டு கூட சாப்பிட்லாம். பெப்பரும் உப்பு மட்டும் போட்டு உப்பு போட்டு பொரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். மதியம் டால்மாவும் இந்த கிரேவியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், எலுமிச்சைப்பழம் போட்டுட்டு சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெஜிடபிள் பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.